எவ்ரிஒன் வாட்ஸ்அப்பில் ரீசெண்டாக வந்திருக்க சூப்பரான 5 அப்டேட் அண்ட் ஃபியூச்சர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அப்டேட் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஃபஸ்ட்டு வந்திருக்க அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆல், அன்ரீட், ஃபேவரட், குரூப் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 4 ஆப்ஷன் தான் இருந்திருக்கும். இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களால் வந்து சில லிஸ்ட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கு இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் என்ன வேணும்னாலும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு பாருங்கள், நான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ஆட் பீப்புள் ஆர் குரூப்ஸ் அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதும் உங்களுடைய காண்டாக்ட் இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் வந்து நீங்கள் யார் ஆட் பண்ணி வச்சுக்கணுமோ அந்த காண்டாக்ட் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் டன் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய காண்டாக்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ நீங்கள் இனிமேச்சு ஆட் பண்ணுறவங்களுடைய காண்டாக்ட் எல்லாமே இந்த மாதிரி இதில் ஷோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸில். ஸோ இப்போ நீங்கள் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இன்னும் குரூப்ஸ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் இன்னும் குரூப் க்ரியேட் பண்ணி அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி உங்களுடைய காண்டாக்டில் இருக்கிற எல்லாரையும் நீங்கள் பிரித்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் ஆல் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா எல்லாமே வரும். அதே மாதிரி இதில் நீங்கள் ஃபேவரேட்டில் வச்சுக்கிறத கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது நீங்கள் என்ன அது லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி கொடுத்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2வது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா அதை ஆன் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது அல்லது ஏதாவது ஒரு குரூப்பில் இருக்கும்போது நீங்கள் வைக்கிறது எல்லாமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக போகணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை ஆன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிங்க அப்படின்னா அது நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு போய் சேர்ந்துடும். ஸோ அதுக்காக தான் இது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்க முடியும். 3வது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யாராவது வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அந்த நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பக்கத்துலேயே நீங்கள் ப்ளே பண்ணும்போது பாருங்கள் இதில் ஒரு வந்து மைக் ஆப்ஷன் கொடுக்கும். அதாவது நீங்கள் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்னா இதை கிளிக் பண்ணாமல் நமக்கு வந்து வாய்ஸ் மெசேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மைக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். அதாவது வாய்ஸ் நோட் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து இந்த பச்சை கலரில் இருக்கிற இந்த மைக் ஆப்ஷனை கிளிக் பண்ணாமல் இந்த குயிக் ரீப்ளே அப்படின்னு இருக்கிற இந்த மைக் ஆப்ஷனை கிளிக் பண்ணியே நீங்கள் ரிப்ளை பண்ணிக்க முடியும். பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். 4வது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் செட்டிங்கில் வந்துடுங்க. செட்டிங்கில் வந்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து லிஸ்ட் இருக்கும். ஸோ அன்ரீட், ஃபேவரட், குரூப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு லிஸ்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற ஆல்ரெடி இருக்கிற லிஸ்ட் எதுவுமே வேணாம், நீங்கள் ஏதாவது கிளியர் பண்ணணும் அப்படின்னா அதை இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதில் பாருங்கள் உங்களுக்கு டிலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கொடுத்து நீங்கள் வந்து டிலீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத இந்த ஃபேவரட், குரூப்ஸ் அப்படின்னு அன்ரீட் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் நீங்கள் டிலீட் பண்ணணும்னா இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் ஈஸியாகவே டிலீட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5வது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரொஃபைலை சுற்றி இந்த மாதிரி பச்சை கலரில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அவங்க என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க அப்படின்றது இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்க என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத ஈஸியாகவே பார்க்க முடியும். இதில் பாருங்கள், இப்போது நான் இந்த ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணும்போது இதில் இருக்கிறது தான் அப்படியே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் அப்படியே ஷோ ஆகும் பாருங்கள். இதில் நமக்கு அவங்க என்ன வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத அவங்களுடைய ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணி பார்க்காமலே உங்களால் ஈஸியாகவே பார்த்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.